அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 அத்தியாயம் 35. காற்றினிலே ஒரு குரல். புவிர்ந்தவள்ளியை சேர்ந்த கஜேந்திரதாசர் அத்திமலை தேவனின் பேரருளை பெற்றவர். வைணவர்கள் அவரை திருக்கச்சி நம்பிகள் என்று பணிவுடன் அழைத்தனர். அத்திமலையானுக்கு திருவாலவட்டம் என்கிற விசிறி வீசும் பணியை பக்தி சிரத்தையுடன் செய்து வந்தார். அவ்வாறு ஆலவட்ட கைங்கரியம் செய்யும் போது அவர் தன்னை மறந்து விடுவார், சூழ்நிலையை மறந்து போவார். தனது முன்பாக இருக்கும் அத்திவரதனை தவிர அவருக்கு வேறு எந்த உணர்வும் இருக்காது. அன்றாடம் விடியலில் பூவிர்ந்த வழியை விட்டு நீங்கி காஞ்சிக்கு சென்று தனது கைங்கரியத்தை முடித்துவிட்டு மீண்டும் இரவு திரும்புவார். உடனே விடியலில் காஞ்சிக்கு புறப்பட்டு விடுவார். பெரும்புதூர் வழியாக நம்பி செல்லும் போதுதான் இளையாழ்வார் தன்னை அவரிடம் அறிமுகம் செய்து கொண்டார். குருகுலவாசத்தை ஏன் முடித்துக் கொண்டீர்? திருக்கச்சி நம்பி கேட்டதும் யாதவ பிரகாசனுக்கும் தனக்கும் இடையே நிகழ்ந்த சச்சரவை பற்றி கூறினார். கமல நயனங்களை வானர புட்டம் என்று கூறும் சிந்தைக்கு நான் எப்படி தொண்டாற்றுவது? இளையாழ்வான் கேட்டதும் ஒரு கணம் அவனையே உறுத்து பார்த்தார் திருக்கச்சி நம்பி. இதோ ஒரு வைணவ சூரியன் புறப்படுகிறான், அவனுக்கு உன்னால் முடிந்த பரோபகாரங்களை செய் என்று அத்திமலையானின் குரல் தனது காதில் ஒலித்தது போன்று தோன்றியது கஜேந்திரதாசருக்கு. நான் ஏற்பாடுகளை செய்து வைக்கிறேன். அங்கே ஆலயத்தில் தீர்த்த கைங்கரியம் செய்ய ஆள் தேவைப்படுகிறது. நீர் வாரும், உங்களுக்கு தங்குவதற்கு ஜாகை முதற்கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டுத்தான் காஞ்சிக்கு தொடர்ந்து சென்றிருந்தார் கஜேந்திரதாசர். அதன் பின்னர் தான் இளையாழ்வார் பெற்றோரிடம் விடைபெற்றுக் கொண்டு தஞ்சமாவையும் அழைத்துக் கொண்டு காஞ்சிக்கு புறப்பட்டிருந்தான். கஜேந்திரதாசருடனேயே காஞ்சிக்கு செல்லலாமா ரக்ஷா? இளையாழ்வார் கேட்டான். ஏன், அவரது ஆலவட்டத்தை சுமந்து வர ஆள் தேவைப்படுகிறதோ? காட்டத்துடன் தஞ்சமா கேட்க அவளையும் உடன் அழைத்து சென்று அவள் திருக்கச்சி நம்பியை அவமதித்து விட்டால் என்ன செய்வது என்கிற கவலையில் அந்த எண்ணத்தை கைவிட்டான் இளையாழ்வார். மறுநாள் விடியலில் புறப்பட்ட அவர்கள் அந்த குறவர் தம்பதியை சந்தித்து பெருந்திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். அத்திவரதனும் பெருந்தேவியும் தான் தங்களுக்கு வழிகாட்ட வந்திருந்தனர் என்பதை இருவருமே உணர்ந்திருந்தனர். என்றாலும் மனைவி அதனை நம்ப மாட்டாளோ என்கிற எண்ணத்தில் இளையாழ்வாரும் கணவர் அதனால் நெகிழ்ந்து போய் அப்போதே வரதனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விடுவாரோ என்கிற அச்சத்தில் தஞ்சம்மாவும் அதனை பற்றி தொடர்ந்து எதுவுமே பேசாமல் இருந்தனர். கணவன் தன்னை பிரியும் நேரம் விரைவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அந்த குறவ பெண்மணி உணர்த்தியதிலிருந்தே தஞ்சம்மா மிகவும் வேதனை அடைந்திருந்தாள். இன்னும் சிறிது காலமே தனது கணவனுடன் இவள் சேர்ந்திருக்கப் போகிறாள். அன்று மட்டும் இவள் வேங்கடவன் சிலையை காண கோதண்டராமனுடன் செல்லாமல் இருந்திருந்தால் இன்று கணவனை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குமா? காஞ்சில் இருவரும் நுழையும் போது சரியாக திருக்கடல் மலையிலிருந்து ராஜேந்திர சோழன் பட்டத்து யானையின் மீது முதல் கல்லை எடுத்து சென்று கொண்டிருந்தான். இன்று இவர்கள் காஞ்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகரமாக கூட மாறிவிட்டது. அத்திமலை தேவனின் ஆலயத்தின் கிழக்கு வாசல் முன்பாகவே இவர்களுக்கு பெரிய ஜாகை கிடைத்துவிட்டது. நீண்ட 2 கட்டுமனை முழுவதும் இவர்கள் இருவர் மட்டும்தான். அகத்தை சுற்றி காட்டிய கஜேந்திரதாசரிடம், நம்பிகளே, எங்கள் இருவருக்கு எதற்காக கடல் போன்ற இவ்வளவு பெரிய மனை? இளையாழ்வார் கேட்டான். பாட்கடலிலிருந்து பெருகும் காரியுணியத்தை மக்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற தங்களுக்கு கடலை போன்ற மனை அவசியம்தான் மனதுக்குள் கூறிக்கொண்டார் திருக்கச்சி நம்பி. சற்று இப்படி வாருங்கள். தஞ்சம்மா தனது கணவனை அழைத்தாள். அவள் பெரிதாக என்ன கூறிவிடப் போகிறாள்? இளையாழ்வாருக்கு மட்டுமல்ல, திருக்கச்சி நம்பிக்கும் தஞ்சம்மா கூற விரும்புவது என்னவாக இருக்கப் போகிறது என்பதை யூகிக்க முடிந்தது. இது பாருங்கள், முதற்கற்றில் நீங்கள் தங்கிக் கொண்டு உங்கள் ஆலவட்ட திருப்பணியை செய்து கொள்ளுங்கள் என்று தாராள தர்ம பிரபுவாக யோசனை கூறாதீர்கள். வரதனுக்கு விசிறி வீசுகிறார் என்பதற்காக நான் அடுப்படியில் அவருக்காக வெந்து கொண்டிருக்க முடியாது. பிறகு எனக்கு யார் விசிறி வீசுவார்கள்? தஞ்சம்மா முணுமுணுத்தாள். தவறு. இளையாழ்வாரை துறவரத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். புன்னகையுடன் அதனை கேட்டபடி நின்றிருந்தார் திருக்கச்சி நம்பி. எது எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் அதனை நடத்திக் கொண்டிருக்கிறான் அத்திமலை தேவன். மெதுவாக வாயிலில் இருந்த திண்ணையில்
சரித்திருந்த தனது திருவாளவட்டத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் திருக்கச்சி நம்பி. அவர் பின்பாக இளையாழ்வார் விரைந்தான். திருமஞ்சனம் நடைபெற உள்ளது இளையாழ்வாரே, நான் ஆலவட்டம் கைங்கரியை மாற்ற வேண்டும் என்றவர் சற்றே யோசனையுடன் நின்று இளையாழ்வாரை திரும்பி நோக்கினார். இளையாழ்வாரே, திவ்ய பிரபந்தங்களை அதன் பதங்களை அறிவீரோ? இளையாழ்வார் சற்றே வெட்கத்துடன் அவரை பார்த்தான். இல்லை நம்பிகளே, யாதவ பிரகாசனின் குருகுலத்தை பயின்றவரை அதற்கான வாய்ப்பு கெட்டவில்லை. இனிமேல்தான் எனது ஆசான் பெரிய நம்பிகள் எனக்கு திருவிளச்சனை பதித்து பிரபந்தங்களை கற்றுத்தருவதாக வாக்களித்திருக்கிறார். இளையாழ்வார் கூறினான். அப்படியென்றால் அவரை உங்கள் மனையின் முதற்கட்டு பகுதியில் தங்க வைத்து பிரபந்தங்களை அன்றாடம் கற்றுக்கொள்ளுங்கள். திருக்கச்சி நம்பி அவரிடம் கூறிவிட்டு அகன்றார். இளையாழ்வாருக்கு அது நல்ல யோசனையாக பட்டது. திருவரங்கத்திலிருந்து பெரிய நம்பியை வரவழைத்து மதுராந்தக ராமனின் ஆலயத்தில் திருவிளச்சனை பதிப்பித்துக் கொண்டு அவரையும் அவரது மனைவி விரஜை அம்மங்காவையும் தனது மனையின் முன்கட்டில் தங்க வைத்தார். அன்றாடம் திவ்ய பிரபந்தங்களை கற்று அறிந்தார். விடியற்காலையில் எழுந்து நீராடி பெரிய நம்பியிடம் பிரபந்தங்களை கற்றுக்கொண்டு வரதனின் ஆலயத்துக்கு நீர் கொண்டு செல்வது அவரது வழக்கம். அவரது மனையின் வாயிலேயே கிணறு இருந்தது. திருவிளச்சனை என்பது சங்கு சக்கர முத்திரை. பெரிய நம்பியின் பெயர் மகா பூர்ணர். இவர்தான் ராமானுஜரின் ஆசான். அவருக்கு பிரபந்தங்களை கற்றுத் தந்தவர். மாரநேரி நம்பி என்கிற ஒதுக்கப்பட்ட குடியை சேர்ந்த தொண்டருக்கு இறுதி சடங்குகளை செய்து பரபரப்பை ஏற்படுத்தி ராமானுஜரின் அபிமானத்தை பெற்றவர். இறுதியில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கைது செய்யப்பட்டு கண்களையும் உயிரையும் பறிகொடுத்தவர் பெரிய நம்பி. பெரிய நம்பி 105 ஆண்டுகள் வாழ்ந்தார். இன்றும் சாலை கிணறு என்று ராமானுஜர் வாழ்ந்த மனையின் வாசலில் அந்த கிணறு இருக்கிறது. வரதர் கோயிலின் கிழக்கு கோபுரத்தின் எதிரே உள்ள வீதியில் நுழைந்ததும் இடப்புறம் அந்த கிணறு உள்ளது. இளையாழ்வார் தனக்கு அளிக்கப்பட்ட தீர்த்தம் சேகரிக்கும் பணிகளை அன்றாடம் சிரத்தையுடன் செய்து கொண்டிருந்தார். பெரிய நம்பியிடம் கற்கும் பிரபந்தங்களும் திருக்கச்சி நம்பியிடம் ஏற்பட்ட நெருக்கமும் இளையாழ்வாரின் மனதினுள் உறங்கிக் கொண்டிருந்த ராமானுஜனை தட்டி எழுப்பின. தனது கணவனிடம் ஏற்படும் மாற்றங்களை தஞ்சம்மா உணராமல் இல்லை. தான் மாளவனுக்கு தருகிறேன் என்று வாக்களித்திருந்த தன்னுடைய நாகமணி தன்னை விட்டு முழுவதுமாக நீங்க போகின்றது என்பதை உணர்ந்தாள். அந்த கோபமெல்லாம் தனது கணவனுக்கு தமிழ் பாசுரங்களை போதித்துக் கொண்டிருந்த பெரிய நம்பியின் மீதும் கைங்கரிய சுகத்தை பற்றி பெருமை பேசும் திருக்கச்சி நம்பியின் மீதும் பாய்ந்தது. ஆலவட்டம் கைங்கரியத்துக்கு ஈடு எனக்கு கிடையாது இளையாழ்வாரே. சொர்க்க பதவி கிட்டினாலும் எனக்கு வேண்டாம், இந்த கைங்கரியம் போதும். திருக்கச்சி நம்பி கூறிக்கொண்டிருக்க கிணற்றுக்கு நீர் சேர்ந்த போன தஞ்சம்மாவின் செவிகளில் இது விழுந்துவிட்டது. உமக்கு மனமாகி விட்டதா? அகத்தில் மனைவி இருக்கிறாளா? நையாண்டியாக திருக்கச்சி நம்பியை கேட்டாள் தஞ்சம்மா. இல்லையம்மா, நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பகவான் சேவைக்கே என்னை அர்ப்பணித்து விட்டேன், திருக்கச்சி நம்பி கூறினார். அதுதான் பிரச்சனை. காலகாலத்தில் திருமணம் செய்து கொண்டிருந்தால் உமது மனையாளுக்கு விசிறிக்கொண்டு இருப்பீர். இப்படி கல்யாணமான கிரகஸ்தர்களின் மனதில் வீணான ஆசைகளை விசிறிக்கொண்டு இருந்திருக்க மாட்டீர். அவரது மனதில் கைங்கரிய ஆசைகளை மூட்டி அதனை விசிறி விடாதீர். அவரை நம்பி நான் ஒரு ஜீவன் இங்கே இருக்கிறேன் என்று தஞ்சம்மா விடுவிடுவென்று சொல்லிவிட்டு செல்ல இளையாழ்வான் பதறிப்போய் திருக்கச்சி நம்பியை நோக்கி கைகளை குவித்தார். திருக்கச்சி நம்பி அவரை அமைதியாக பார்த்தார். கைகேயின் கொடுஞ்சொற்களால் ராமாமிர்தம் பிறந்தது. திரௌபதியின் கொடுஞ்சொற்களால் கீதாமிர்தம் பிறந்தது. மதனியின் கொடுஞ்சொற்களால் பார்ப்போம் என்ன அமுதம் கிட்டப் போகிறது என்றபடி திண்ணையை விட்டு நீங்கினார். தெற்கொடியை அடைந்து ஆலயத்தின் கிழக்கு வாயிலினுள் நுழைந்தார். சரியாக கோபுரத்தை கடக்கும் போது அப்போதுதான் ஆலயத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக தனது மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பெரிய நம்பியும் கிழக்கு கோபுரத்தை கடந்து கொண்டு இருந்தார். 2 நம்பிகளும் ஒருவரை ஒருவர் கண்டதும் கரங்களை கூப்பி நிற்க, அப்போது எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று வீச, அந்த காற்றின் நடுவே கிசுகிசுப்பான குரல் ஒன்று கோபுரத்தின் அடிப்பாகத்தில் ஒலித்தது. 2 நம்பிகளின் செவிகளும் அந்த கிசுகிசுத்த குரலை உணர்ந்து உள்வாங்கினர். மதனியின் கொடுஞ்சொற்களால் ராமானுஜமுதம் கிட்டப் போகிறது. மைசிலிட்டு போய் 2 நம்பிகளும் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர்.
அத்திமலையானின் குரல் தானே அது. குரல் விட்டு பேசுபவன் ஏன் தான் இருக்கும் இடத்தை கூறாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறான்? களியின் விளையாட்டு எனும் நாடகத்தை அவன் அரங்கேற்றி அதில் அவனே கதாநாயகனாக நடிக்கிறான். கதாநாயகன் இறுதியில்தான் வெல்வது வழக்கம். அவன் எப்படி மீண்டும் தனது ஆலயத்துக்கு வரப்போகிறான், எப்போது வரப்போகிறான் என்பதெல்லாம் அவன் எழுதிய நாடகத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டு விட்டன. அந்த காட்சிகள் அரங்கேறும் வரை அனைவரும் காத்திருக்க வேண்டியதுதானே. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.